நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று அதிகாலை 2:44 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:58 வரை திருபாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விடக்கூடும். கடந்த கால சிரமம் அனைத்தும் குறையுங்க. செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய பணிகள் நிறைவேற கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று பெரியவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி இருக்கும். தடை தாமதங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்குங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என்று பெண்கள் காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான நினைவு திறன் வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மன சஞ்சலம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இன்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதலை பொறுத்தவரை கோபப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சேர்த்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி என்று பயணங்கள் சென்று வருவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திடகார்த்தமான நம்பிக்கை கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பொருளாதார உயர்வும் இன்று ஏற்படக்கூடும். நெருக்கமானவுடன் இன்று நீங்க பொழுதை கழிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதல் கால அவகாசம் பணிபுரிவீர்கள். வருமானம் கொஞ்சம் குறையுங்க. ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். இன்று நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். குடும்பத்தில் சற்று சிரமம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். அனைவரின் ஆதரவும் கண்டிப்பாக பெற முடியுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பின் அருமையை புரிந்து கொள்வீர்கள். வீட்டுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். பெண்கள் இன்று மனக்கவலை அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் வெற்றி நடை போடும். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும் என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது.
முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய நல்லது ஒரு புரிதல் இருக்க கொடுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் வெற்றிக்காக போராடும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விட கொடுங்க. கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் நீங்க மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ரோகிணி, சிரமங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சதிஷம் என்று நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மிதுனம் ராசினியர்கள், தயவு செய்து எதிலும் நீங்க அவசரப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். தயவு செய்து முன்கோபம் ஏதும் கொள்ள வேண்டாம். நடக்காத காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் யோசித்து நீங்க செயல்பட வேண்டியிருக்கும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. இயன்ற அளவில் நீங்களும் முடிஞ்ச அளவு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். தொழில் ரகசியங்களை தயவு செய்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுங்க. நிலவிய பணம் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். எடுக்கும் முயற்சிகளை சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் வேண்டாம். பெண்களுக்கு குழப்பமான மனநிலை கொஞ்சம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், விட்டுப்பிடியுங்கள். என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறையுடன் செயல்பட வேண்டும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவே பூர்த்தியாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. குழப்பங்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தயவு செய்து குழப்பம் வேண்டாங்க. திருவாதிரை, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். யோசித்து எதையும் செய்ய பாருங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காண வேண்டும். புனர்பூசம், முன் கோபப்பட வேண்டாம். யாரிடமும் இன்று நீங்க எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும். எதிர்த்தும் பேச வேண்டாம். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தை சிறப்புடன் அமைத்துக் கொள்ள முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவே பூர்த்தியாக்குங்க.
மனம் போன போக்கில் தயவு செய்து செயல்பட வேண்டாம். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியமாக இருந்தால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். உங்களின் தகுதி திறமையை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. தாராள அளவில் பணவரவு கிடைக்குங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல் இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் நின்று டென்ஷன் இல்லாமல் செல்ல வேண்டும். என்று பெண்கள் யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று தைரியமாக முடிவெடுப்பது நல்லது. கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் சோதனையும் கடந்து வெற்றி பெறும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாகவே அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் தேடி வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தை நீங்க சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். பூசம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கூடுமானவரை இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். ஆயில்யம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க நம்பிக்கையுடன் வழிநடத்தி செல்வது மிக நல்லது. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக்கூடும். காரியங்களில் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் பேசுவதால் சிரமத்தை தவிர்க்க முடியுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்கும். வாகனத்தில் மித வேகத்துடன் செல்வது நல்லது. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுக்கல் பாங்கலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகளும் உண்டாகக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரெடுப்பீர்கள். பெண்கள் இன்று உயரமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்ன ஒன்று வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். செய்யும் பணிகளை கவனமாக செய்யுங்கள், அது போதும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க.
மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். பூரம் பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். எது நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் மனக்கவலையாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்து விட கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்வீர்கள். அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை மட்டும் சரி கட்டி விடுங்கள், அது போதுங்க. மன நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இன்று பிடித்த மாநிலத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேறிவிடக்கூடும். கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து வருவீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. பண வரவு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. அபிவிருத்தி பணியை இன்று பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சற்று எதையும் தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலைகளை சாதகமாக்கி அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் தளராமல் இன்று நீங்க போராடுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தொழில்முறை பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும். உடைய முக அழகும் கூடிவிடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க வைராகியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவிடம் இன்று நிதானமாக பேசி பழகுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பிரிவிற்கு இன்று நீங்க என்ன செய்து கொடுக்க வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சிரமத்தை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ள வேண்டும். மிதமான பணவரவே இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடன் நலனை பாதுகாக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று கவனமும் எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு இருந்தால் போதும். மற்றபடி துலாம் ராசினியர்களுக்கு தொழில் அற்புதமாகவே நடக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காது. என்று பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும். திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கோபப்படாமல் நடந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்னெச்சரிக்கை என்பது வேண்டும்.
இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் கண்டிப்பாக வேண்டும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மன வேதனை மட்டும் அடைய வேண்டாம். மன கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பல விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்கால தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று நீங்க பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று மனக்குறைகள் ஏதும் வேண்டாம். செய்கின்ற காரியத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். யாரையும் இன்று எந்த வகையிலும் நீங்க உதவிக்கு கூட அழைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏற்றமான வாழ்க்கையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்ற மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வரக்கூடும். நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். அதுவும் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று மன தெளிவும் துணிவும் கண்டிப்பாக வேண்டுங்க. இயன்ற அளவில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. நெடுநாள் ஆசைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் அளவில் எல்லாம் இருக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் இன்று உற்சாகம் பெறுவீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நிலவே பணமும் கடைசி நேரத்தில் வசூலாகிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடுங்க. குடும்ப தேவையை குறைவின்றி நீங்க நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை புரிந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. போட்டி பொறாமைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். காலப்போக்கில் மாறிவிடக்கூடும். எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. எதிர்பார்க்கும் கடன் உதவியும் தாமதப்படுவதனால் பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குங்க. அபிவிருத்தி பணியை நீங்க அதிகப்படுத்த வேண்டும். பெண்கள் எண்ணம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இப்போதைக்கு காதலுக்கான முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள். கல்வியில் அக்கறையுடன் படிக்க பாருங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக் கொடுங்க. காரியங்கள் கச்சிதமாகவே கைகூடிவிடும். முயற்சியின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பல விஷயங்களை இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கமானுடன் இன்று நீங்க நேரம் செலவழிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அனுஷம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி இன்று பொழுதை கழிக்க முடியுங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்து விடக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கேட்டை. இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புத்தி கூர்மை உண்டாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. என்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க நம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும்.
நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் ஜெயித்து விட முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த அபார திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தி வெற்றி பாகை சூடுவீர்கள். நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். இன்று எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனமும் ஓரளவு தெளிவடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்க கொடுங்க. நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் எதையும் இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். இன்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருக கொடுங்க. பிறருக்கும் இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுக்க முடியும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். இன்று வீட்டை அழகுபடுத்தக்கூடிய கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கொடுங்க. எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உயர் அதிகாரியிடம் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடும். உடன் நல குறைவு அவ்வப்போது ஏற்படக்கூடும். சரியான உணவுகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். முடிவுகளில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் அடுத்தோர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். நல்ல மனம் படைத்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தயவு செய்து யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உயர் அதிகாரிகளிடம் இன்று நீங்க பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழிப்பாக செழிக்க கொடுங்க. புதிய அனுகூலம் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடம் நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தனை திறன் என்று உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. வீட்டு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக்கூடும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நேரம் செலவிட வேண்டாம். உத்திராடம் நல்லவரை நட்பாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் தெளிவடைய கொடுங்க. நட்பு வட்டமும் என்று விரிவடைய கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடி ஆக கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் வெற்றி நடை போடுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசினியர்களுக்கு திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் இன்று நிலவ கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் நீங்கிவிடக்கூடும். சோதனைகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. இன்று எதிர்வரும் பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முழு பலனை அடைய முடியவில்லை என்று கவலை மட்டும் கொள்ள வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் இன்று யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க வேண்டும். பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அதேபோல் பெண்களுக்கு கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காண வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். மாணவர்கள் இன்று
மகிழ்ச்சி மிக்க செயலை செய்து பாராட்டுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பும் மேலோங்கி விடக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்க கொடுங்க. திருவோணம். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தம் புதிய ஆடை அணிகளிலும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பு வட்டமும் இன்றி விரிவடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு மட்டும் சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சில இடங்களில் மன அமைதி கொஞ்சம் பாதிக்கும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கும். மிதமான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபார நெருக்கடிகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெரிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் உத்தமம். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இல்லத்தில் என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் மகிழும் செய்திகளும் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வி லட்சிய நோக்கோடு அமைந்து விடக்கூடும். என்றும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. கடன் விவகாரங்களை மட்டும் அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சதயம். யோசித்து சில பணிகளை ஈடுபடுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி வருமா சரி வராதா என்று யோசித்து பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். போராட்டாத்தி. எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இருக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். என்று நீங்க நம்பிக்கையை அதிகப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று முடிந்தளவு பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். எந்த ஒரு பெரிய விஷயத்திலும் நீங்க தலையிட வேண்டாம். அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நண்பரிடம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. நல்ல மனசை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்கால தேவைகளும் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் இன்று வெற்றி கொடுக்குங்க.
சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்துவிடக்கூடும் என்று நம்பிக்கையை மட்டும் நீங்க இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டம் பண்ணுங்கள். உங்களான முயற்சி வெற்றியை கொடுக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக அக்கம் பக்கத்தில் நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்று தாய் வீட்டு சீதனத்தை கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்துக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டாலே போதுங்க. பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சின்ன சின்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. பெண்கள் என்று தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பெண்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். காதலை சமாளிப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான். கொஞ்சம் பார்த்து சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்கள் நம்பிக்கை இழக்காமல் போராட வேண்டும். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அது மட்டுமில்லை, தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவது மட்டும் மிக நல்லது. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. என்ற ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல குழப்பங்களுக்கு இடையே சின்ன சின்ன நல்லதும் நடக்க கொடுங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள், அது போதுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி பாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. ரேவதி. கண்டிப்பாக மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். உடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எடுக்க முடியாத காரியத்தில் கூட, செய்ய முடியாத காரியத்தில் கூட நல்ல முடிவு இன்று கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டத்தையும் விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.